இந்த ஜமாத்தை வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களும் எதிர்க்கின்றார்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் எதிர்க்கின்றார்கள். சுன்னத் ஜமாத்துல இருந்து, பரலவிகள்ல இருந்து, காதியானிகள்ல இருந்து, லெட்டர் பேடு கட்சி, லெட்டர் பேடே இல்லாத கட்சி கூட எதுக்குது. லெட்டர் பேட் அடிக்க கூட வக்கில்லாம இருப்பான்ல, அப்படி இருக்கிற 4 பேர் கூட எதிர்ப்பான். ஏன்னா நம்மளை எதிர்த்தாதான் பெரிய ஆள் ஆகலாம் நினைச்சிருக்காங்க. இன்று இப்படிலாம் எதிர்க்கின்றார்களே, இவ்வளவு பேரும் சேர்ந்து எதிர்க்கும் பொழுது இந்த ஜமாத்தை அழிஞ்சிருக்கணுமா இல்லையாங்க? என்ன வந்து லாஜிக்கா என்ன நடக்க வேண்டும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதை பார்த்தாலே தெரியலையா? நீங்க இப்படி எதிர்க்கிறீங்கல்ல, இப்படி எல்லாம் எதிர்க்கக்கூடிய இவர்கள் இப்படிலாம் எதிர்க்கின்றார்களே, இப்படி எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்த்தும் இந்த ஜமாத்து வளருதா அழியுதா? இவ்வளவு பேர் எதிர்த்தா பொருளாதாரம் வரக்கூடாது, நமக்கு வந்து செலவு பண்றதுக்கு காசு இருக்கக்கூடாது, டிவி நிகழ்ச்சி நடத்த காசு இருக்கக்கூடாது, அதே மாதிரி முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், இது போன்ற நல்லறங்கள் செய்வதற்கு காசு இருக்கக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு காசு இருக்கக்கூடாது, போராட்டம் நடத்துறதுக்கு காசு இருக்கக்கூடாது. ஏன் எல்லாரும் இருக்கிறான எப்படி காசு கொடுப்பான்? அப்படி போயிடும். நீ இருக்கிற 5% தானங்க, அப்படிதான் நிலைமை. ஆனா என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா, இருக்கிறதுலயே பெரிய கட்சி, சொத்துக்கள்லாம் அதிகம் உள்ள கட்சி அதிமுக, திமுக. அதிமுகவும் திமுகவும் செய்யாத அளவிற்கு உண்டான பிரச்சாரத்தை தௌஹீத் ஜமாத் செய்தா இல்லையா? தௌஹீத் ஜமாத்துக்கு அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை கொடுக்குறானா இல்லையா? கண் கூட பாக்குறோம்லங்க. இவங்க தீர்மானம் போட்டவொடனே உடனே பொருளாதாரம் வராம போகுதா? இவங்க போட்ட இந்த தீர்மானத்தை வச்சுதான் இன்னும் விழிப்புணர்வாகி இதை விட பன்மடங்கு இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரம் வரப்போகிறது. பொருளாதாரம் என்பது வந்து நீ இப்படி எதிர்க்கின்றாயே, இப்படி ஊர் உலகமே எதிர்க்கின்றதே, தமிழகமே எதிர்க்கின்றதே. இந்த தமிழகத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை போன்று மனிதநேய பணிகளை செய்யக்கூடிய இயக்கம் வேற எது இருக்கு சொல்லுவாப்போம்? ஏதாவது காட்ட முடியுமா? இந்த ஜமாத்துக்கு வந்து டிவி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், டெய்லி டிவி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய முஸ்லீம் இயக்கம் நம்ம தான், வேற யாரும் கிடையாது. டெய்லி அதோடு மட்டுமல்லாம முதியோர் இல்லம் தௌஹீத் ஜமாத் தான் நடத்துது, வேற எந்த முஸ்லீம் இயக்கம் நடத்துது? அனாதைகள் இல்லம் 2 இடத்துல நடத்துறோம், வேற எந்த இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு? இரத்த தான பணிகள் ஒவ்வொரு வாரமும் தௌஹீத் ஜமாத்தினுடைய இரத்த தான முகாம்கள் இல்லாத வாரமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் எங்க இருந்து வருது? பொதுக்கூட்டம், தர்பியா, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சிகளை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு நிகழ்ச்சிகள். அம்புட்டும் மக்கள் தர பணம் தான். அம்புட்டும் இவ்வளவுக்கு வெளிநாட்டு அரசாங்கத்திலிருந்து நயா பைசா வாங்க மாட்டோம், கொள்கையா வைத்திருக்கின்றோம். நம்ம வந்து இப்படி வந்து மக்கள் தரக்கூடிய பணத்தை வச்சுதான் நாங்க இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் நம்பி குடிக்கின்றார்களே, இவர்கள் போடக்கூடிய தீர்மானத்தினால என்ன நடக்க போகுது? ஒன்னும் நடக்க போறது இல்லை. நீங்க இப்படி தீர்மானம் போறதுனால இன்னும் 4 பேர் கூட வந்து என்னங்க ஏங்க காசு கொடுக்க கூடாதுன்னு கேட்பாங்க. அவங்க வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க, அப்படியா என்னன்னு கேட்டு வந்துருவாங்க. இங்க அதுதான் நடக்க போகுது. என்னங்க இப்படிலாம் திட்டுறீங்களாம்ல? அது இல்லைங்க, நம்ம திட்டலைங்க, இதுதாங்க ஹதீஸ்ல உள்ளது. ஓ, இதைத்தான் திட்டன்னு சொன்னாங்களா? சரி பா, இந்தாங்க பா, வச்சுட்டு போ. இதைத்தான் நடக்க போகுது. இப்படித்தான் நடந்து, இப்படி திட்டி தானே வளர்ந்துருக்கு தௌஹீது. இப்படி எதிர்க்கத்தானே அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது. பாருங்க, ஒவ்வொரு இடத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ராஜகிரி பண்டாரவடையில முதியோர் இல்லம் வச்சு நடத்தணும். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து. யாரு கொடுத்தா? ஒரு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் கொடுத்தாரு. இப்ப முதியோர் இல்லம் மீஞ்சூர்ல இருக்கே, அது பல ஏக்கர், எத்தனை 10 கோடி ரூபாய்க்கு மேல போறோம். அது அந்த இடம் வந்து இப்ப மீஞ்சூர்ல நடத்தி கொண்டு இருக்கின்றோமே, யாரு கொடுத்தா? ஒரு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர். அவர் கொண்டு அப்படியே கொடுத்துட்டாரு, அர்ப்பணிப்பு பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு தர்காவோட தான் கொடுத்தாரு. இந்த தர்காவை எப்படியாவது இடிச்சு காலி பண்ணிருங்க அப்படின்னு தர்காவோட தான் வந்துச்சு. இப்ப மீஞ்சூர்ல இப்ப நம்மளுடைய முதியோர் இல்லம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல தர்கா இருந்தது. தர்காவை நம்ம மக்கள் தான் இடிச்சு தரமட்டமாக்குனாங்க. எப்படி எல்லாம் மாத்துறான் பாத்தீங்களா? இப்படி தாவா சென்டர் இருக்குது, அந்த தாவா சென்டர் அது ஒரு சகோதரர் கொடுத்தாரு, 75 சென்ட்டுக்கு மேல. அது எல்லாம் வந்து இப்படி மக்கள் சாரையா வந்து அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்? இந்த ஜமாத்து பொருளாதாரத்தில் அப்படி இருக்கும். ஃபித்ரா ஒவ்வொரு வருஷமும் ஃபித்ராக்களுடைய எண்ணிக்கை கூடுதா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் எகிரிக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்? தௌஹீத் ஜமாத் ஆட்கள்கிட்ட மட்டும்தான் ஃபித்ரா வாங்குறோமா? சுன்னத் ஜமாத் ஆட்கள் தான் கொடுக்குறாங்க.
நம்பி கொடுக்குறாங்க. இவங்க தான் கரெக்டா கொடுப்பாங்க, கரெக்டா மற்ற ஆளா இருந்தா பாத்தியாவை வாயில போட்டு போயிடுவாங்க என்று சொல்லி இந்த ஜமாத்து தானே நம்பி கொடுக்கின்றார்கள். இப்ப பொருளாதாரத்தை தர மாட்டேன்னு சொல்றதுனால என்ன வந்துட்டு ஏன் எதிர்க்கிறீங்க? பொருளாதாரம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன, பொருளாதாரத்தை இவங்கள்ட்ட கொண்டே கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க எதுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுதா இல்லையா?